பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. கலாத்தியர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல பாருங்களேன், யாரை பிரியப்படுத்துறதுக்காக நீங்க போதிக்கிறீங்க? இது விசேஷமாய் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு செல்லுகிறவர்களுக்காக, ஊழியர்களுக்காக. வசனத்தை தினமும் எல்லாருக்கும் அனுப்புறீங்க இல்லையா? அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நல்லா நீங்க தியானிங்க. அப்பதான் உங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்றாருன்றது புரியும். அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து அதன் பின்பு நீங்க செய்யும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது போல ஆகும். அப்படி இல்லை, நீங்க மனசுல தோன்றதை நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த வசனத்தை நீங்க உங்க உள்ளத்துல, அதாவது மனுஷ ஆவியினாலே நீங்க சிந்திச்சு அதை செய்யறீங்கன்ற மாதிரி அர்த்தமாயிடும். அதனால வசனத்தை போதிக்கும் பொழுதும், வசனத்தை நீங்க தினமும் அனுப்பும் பொழுதும் விசுவாசத்தோட அனுப்பணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த வசனத்தை முதலாவது நம்ம தியானிக்கணும். அது எதனால சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது என்று விசுவாசித்து தியானித்து பிறகு அனுப்புவோம். ஒருவேளை மனுஷரை பிரியப்படுத்தணுன்றதுக்காக ஏக வசனத்தை நம்ம அனுப்பியிருந்தா இப்போ யோசிச்சு பார்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். கர்த்தர் எல்லா விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறவர். பாவரிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, துணிகரமாய் ஆண்டவரே, ஒருவேளை அப்படிப்பட்ட துன்மார்க்கமாக உம்மை துக்கப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் செய்திருந்தால் கர்த்தர் தயவாய் இந்த வேளையிலே எங்களை மன்னித்து உடைய ரத்தத்தினாலே கழுவி இனி அப்படிப்பட்ட துணிகர பாவம் செய்யாதபடிக்கு எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை விசுவாசத்தோடு அதை முழுமையாக உம்மிடத்திலே ஆண்டவரே நாங்கள் பர்மிஷன் கேட்டு அதை அனுப்பவும், அது யாருக்கு தேவையோ அது சரியான நபருக்கு சென்றடையும். அந்த வசனம் கிரியை செய்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. வசனத்தை யாருக்கு அனுப்புறோமோ அவங்களையும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட துணிகர பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.